நாராயண லக்ஷ்மி நாராயண. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்றும் அன்புடன் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற விலாக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் விலாக் தாங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம் சொன்னல, அது எங்கேங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஃப்ரைடேயும் சாட்டர்டே 2 நாளுமே நாங்கள் போனது டெம்பிள் தான். அதில் ஃப்ரைடே போன டெம்பிள் என்னங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரைடே எங்கே போயிருந்தோம் அப்படின்னா கேரளாவில் எர்ணாகுளம் டு த்ரிஷூர் போகிற ரோட்டில் வந்துட்டு கலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் திருக்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கூர் மதிக்கண்ணு பகவதி அம்மன் கோயில். ரொம்பவே ஃபேமஸான டெம்பிள் தான். பட் நான் இந்த கோயிலை இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த கோயிலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான், அந்த அண்ணா தான். அவங்க இந்த டெம்பிளுக்கு அவங்க ஃபேமிலியோடு போகிறதுனால எங்களையும் கூப்பிட்டாங்க. சரி, சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். நாங்கள் காலையிலேயே வந்துட்டு ஒரு 6:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே போய் டெம்பிள் அடைகிறதுக்கு ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. அப்போ வந்து கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஏன்னா இந்த கோயில் வந்து ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மன கஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே தேங்காயை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதை வச்சு நமக்கு வந்துட்டு உடச்சி குறி சொல்கிறாங்க. நம்ம ஊர்லெலாம் குறி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்களும் அதை கொடுத்தோம். நமக்கு வந்துட்டு லைட்டாக தான் சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு லைட்டாக சொன்னாங்க, நிறைய பேருக்கு ஆனால் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த அண்ணா சொன்னாங்க என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு நிறைய சொல்லுவாங்க. இது பண்ணுங்கள் அது பண்ணிங்கன்னு பரிகாரம். நார்மலாக இருக்குது அப்படின்னா அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க, எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேயே ராகாலுக்கு பூஜை வேறு பண்ணலின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோயிலை எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடச்சிது. ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது. அப்புறம் ரொம்ப நாளில் என்னுடைய ஆசையும் இந்த கோயில் நிறைவேறிச்சுனே சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா குருதி பூஜை. சோட்டானிக்கரை கோயிலில் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. பட் அங்கே வந்துட்டு நைட்டு 8:45க்கு அப்புறம் தான் டெய்லி நடக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சோட்டானிக்கரையில் வந்துட்டு 8:45க்கு அப்புறம் குருதி பூஜை பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கன்னு. ஸோ பாப்பாவை வச்சுட்டு நம்ம போகிறது வந்து ரிஸ்க்குன்னு நினச்சிக்கிட்டே தான் ஹஸ்பண்ட்டை கேட்காமையே இருந்தேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் குருதி பூஜைக்குள்ள ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து குருதி பூஜை வரும் பாருங்கள். இந்த டெம்பிளில் வந்துட்டு என்னதுன்னா, எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் டெம்பிள் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பூஜை நடக்குமா. இந்த பூஜை பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்கும், நெகட்டிவிட்டி எல்லாம் போகுங்கிறது நம்பிக்கை. அதனால தான் சோட்டானிக்கரையில் வந்துட்டு டெய்லி அங்கே நடக்கும். பட் இந்த கோயில் வந்து எவ்ரி ஃப்ரைடே நடக்கும். உங்களுக்கு வந்துட்டு நைட்டு அங்கே போய் பார்க்க முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு கட்டாயமாக வரலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்துட்டு அந்தமாரி தேங்காய் வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் நம்ம காலையில் 9 மணிக்கே போனோம்னா கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பார்க்க முடியும். 10:30க்கு மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்துட்டு 3 வேளை அன்னதானம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்துட்டு காலையில் மதியானம் அங்கே தான் சாப்பிட்டோம். நான் ஃபாஸ்டிங் அதனால் பாப்பாவுக்கு மட்டும் காலையில் ஊட்டி விட்டுட்டேன். மதியானம் சாப்பாடு நாங்கள் அங்கே அன்னதானத்துலேயே சாப்பிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து இந்த கோயில் வெரி வெரி ஃபஸ்ட் டைம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுலாம் சோட்டானிக்கரை, கொடுங்கநல்லூர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆக்டிங்கில் இருக்கிற பகவதி அம்மன் கோயில் தான். பட் இப்போ இந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பியும் ஒரு தடவை போகணுங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. வாய்ப்பு கிடைக்கி அப்படின்னா நீங்களும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலில் குருதி பூஜை பார்த்ததுக்கப்புறம் சோட்டானிக்கரையில் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமே எனக்கு கூட கொஞ்சம் தான் வந்துச்சுன்னே சொல்வேன். அவ்வளோ அழகாக பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டே சாட்டர்டே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, குருவாயூருக்கு தான், குருவாயூரப்பரை பார்க்குறதுக்காக போனோம். நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் நிர்மாலய பூஜையை பார்க்கணும் அப்படி, அதாவது 3 o'clock நடக்கும்ல, அந்த நிர்மாலய பூஜையை பார்க்கணுன்னு. பட் குருவாயூரப்பர் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க விடாமல் பண்ணிட்டாரு. தட் மீன்ஸ் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, மழை ரொம்ப பெஞ்சதுனால ரீச் ஆகிறதுக்கும் நேரம் ஆயிடுச்சு. ஸோ ரூமில் போய் தங்கி தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா குருவாயூருக்கு உள்ள கோயில்களை க்யூவில் நிற்கிறனாலே 2 hours ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 7 o'clock நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கோயிலில் போனோம். கோயிலில் சொல்லிட்டாங்க 11:30க்கு க்ளோசிங் டைம், இங்கே வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால சரி எப்படியாவது போய் சுவாமி தரிசனமாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக க்யூவில் நிற்கும் போது சுவாமி தரிசனம் ஆக போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சிகால பூஜை வரைக்கும் ஆயிடுச்சு. அதாவது 11:30 வரைக்கும் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே நிற்கும் போதே ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது. என்னென்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அந்த ஸ்ரீவில்லி பிரதர்ஷனம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கேரளாலெலாம் வந்துட்டு அந்த யானை மேலே வச்சு தான் ஸ்ரீவில்லியை வந்துட்டு சுற்றுவாங்க.
அதை பார்க்குறது எனக்கு அது வெரி ஃபஸ்ட் டைமாக கிடச்சிருந்தது. ஏன்னா நம்மளை டிவியில் தான் பார்த்தது நான் பழக்கம். லைவாக நேரில் பார்க்கும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப நாங்கள் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா கூட வந்துருந்தாங்கள்ல, எங்களை கூட்டு போனாங்களா, அந்த நான் வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கோயில் வந்து நட சாத்தியிருந்ததுனால நாங்கள் வந்துட்டு அங்கேயே இருக்கிற மாதிரி ஆகிட்டு, சரின்னு சொல்லிட்டு அங்கே குண்டுமணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் போய் சாமியெல்லாம் வச்சுட்டு பாப்பாலாம் வச்சு பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு திரும்பியே யானையெல்லாம் குளித்து புறப்பாடு ஆகிட்டு இருந்தது. என்னன்னு கேட்கும்போது ஒரு பாட்டி சொன்னாங்க, இங்கே வந்துட்டு பகவதி அம்மனுடைய உற்சவம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் பகவதி அம்மன் உற்சவம்னா சாமியை வந்து யானை மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் இது இறக்கிடுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ரொம்ப நேரம் ஆகிட்டே இருந்தது. 12:30 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இவங்க நம்மெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்னா அப்படியே கோயிலேருந்தே வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரூமுக்கு போய் வெக்கேட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் இன்னமும் முடியலை. ஆக்சுவலி நாங்களாம் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு மணியை பார்த்திங்கன்னா ஒரு 2:00 மேலே ஆயிடுச்சு. என்ன அப்போ வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தோடனே எனக்கு வந்துட்டு இது என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிடுச்சு. ஓவர் க்யூரியாசிட்டி ஆகிட்டுன்னே சொல்லலாம். அந்த அன்றைக்கி அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி என்ன ஃபங்க்ஷன்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த பொண்ணை அது தான் சொன்னது, பகவதி அம்மனோட வந்து உற்சவம்னு. அது சரிம்மா அது என்னதுன்னு கேட்டேன். ஏன்னா அங்கே நடந்துட்டு இருந்தது அப்படி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொன்னாங்க, இது வந்து பகவதி அம்மனோட வந்துட்டு வெளிச்சப்பாடு. இன்றைக்கி வந்துட்டு தான் அந்த தேதியில் தான் அவங்க வந்து வெளிச்சப்பாடானாங்க. ஸோ அந்த தேதியில் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லோரும் வந்துட்டு குங்குமம், அரிப்பொடி, மஞ்சள் பொடி, பொரி, வெல்லம், பூவு இதெல்லாம் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு படைப்பாங்களாம். அதை வந்துட்டு சுவாமி வந்துட்டு ஏற்றுட்டு மக்களுக்கு மேலே அப்படியே வீசினாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போங்கிறத நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு இந்த மாதிரி பார்க்கறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏன்னா நம்ம ஊருக்கும் அங்கேயும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவ்வளோ இது அவங்க சுற்றி வராங்களா, அது அவ்வளோவே அந்த அரிப்பொடி, மஞ்சப்பொடி, குங்குமம் இதுதான். அவங்க வந்துட்டு மேலே போட்டுட்டு எல்லார் மேலேயும் போட்டாங்க. நம்ம மேலே மட்டும் உழலையேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா என் பக்கத்தில் இருக்கவங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இருந்தது. ஐயப்பன் கோயில் பக்தர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க மேலேலாம் வந்தது. ரொம்ப ஃபீல் ஆகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு குங்குமம் விழுந்துச்சு. நம்ம மைண்ட் வாய்ஸ் பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு போல். பாப்பா அவன் கையில் இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலையாளத்தில் சொன்னாங்க. எடுத்து நெத்தியில் இடுனாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி கேட்டுட்டேன். இது நடக்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகிருக்கும். காலையில் 11:30க்கு ஆரம்பித்த அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 4:30 ஆகியுமே முடியலை. 4:30க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஈஸ்ட் சைடு அதாவது கோயிலுக்கு நேராக இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பேக் சைடும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. ஃப்ரண்ட்டில் முடியவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கோயில் நட திறந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த அண்ணனுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்புறம் கோயிலை வலம் வரும்போது தான் பார்த்தோம், பின்னாடியும் இது நடந்திருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இது வந்து எவ்ரி இயர் வந்துட்டு Jan 5th or 6th வந்து நடக்குமா. அதாவது அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்தில் வந்துட்டு பகவதி அம்மை வெளிச்சப்பாடாயி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மார்கழி மாதம் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு January 5th or 6th தெரிஞ்சுக்கிட்டு போய் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் தான் இருந்தது. நம்ம குருவாயூர் போகிறோன்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலையும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக சொல்கிறேன். என்ன மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது பிடிக்குன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாளப்பொலி பற்றி தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும், நிறைய வீடியோ பண்ணணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.